வேகட்டும். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, தக்காளி, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். மூடி அரைச்சிக்கலாம். வடச்சட்டி வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவி இதில் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டு நல்லா கொதிச்ச முன்னால் பட்டாணி போட்டுக்கலாம். அதனால் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒன்றும் பாதியாக மற்ற வச்சு இடித்து பாதி போட்டுக்கணும், பாதி சும்மா போட்டுக்கலாம். நல்லா வெந்து போச்சு. ஒரு கலர் ஒரு கொதி வரட்டு இறக்கி வச்சு சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். போட்டு சாப்பிடலாம். இது கூடவே பானிபூரி, பொரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் போடலை, இது வெங்காயம் போட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பானிபூரி பொரி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் போட்டு